தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சர்வதேச அரசியல் குறித்து பல்வேறு விவகாரங்களை அவரோடு பேசி தெரிந்து கொள்ளும். வணக்கம். வணக்கம். 48 மணி நேரம் கெடு விதித்திருந்தார் ட்ரம்ப் ஈரானுக்கு. இப்போ 5 நாட்கள் அதை நான் ஈரானுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 நாள் பேச்சுவார்த்தை நடந்தது ஈரானோடு. அந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடரும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். ஆனால் ஈரான் முற்றிலுமாக இது மறுத்து இருக்கிறது. இது ஒரு போலி செய்தி. இந்த போலி செய்திகள் நம்ம பல்வேறு நேரங்களில் பார்த்துருக்கோம். இதை நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க தாக்குதலை தொடர்ந்துட்டுருக்குறாங்க. இஸ்ரேலும் இதில் விருப்பம் இல்லாமல் அவர்கள் யுத்தத்தை தொடர்றாங்க. என்ன நடந்துகிட்ருக்கு? ஏன் ட்ரம்ப் இப்படி செய்கிறாரு? அதனுடைய தந்திரம் என்ன? தந்திரம்ங்கிறது ரொம்ப கடுமையானதெல்லாம் இல்லை. இஸ்ரேலுக்காக இவர் வழியாக்க மாட்டிகிட்ருக்கார். இஸ்ரேலினுடைய போரை இவர் அண்டர்டேக் பண்ணியிருக்காரு. இவர் தலையில் இஸ்ரேல் கட்டிட்டான் அந்த போரை. அது முதல் யதார்த்தம். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு மத்தியஸ்தம் செய்த ஒமான் சொன்ன பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதில் வழியக்க போய் சும்மா எவனோ 2 பேர் ரோட்டில் அடிச்சுக்கும் போது நம்ம வேட்டியை உருவிட்டு போன கதையாக இதில் மோடி இழுத்து வச்சு அவரையும் கூட முடிஞ்ச அளவு டேமேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த 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 அறிவிப்பு ஏன் இவ்வளவு அபத்தமானது அப்படின்னா, இந்த அறிவிப்பிற்கு பிறகு நாங்களும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்கோம், ஜெயிச்சுட்டு இருக்கோம் நெத்தன்யாகு சொல்கிறார். அதற்கு எந்த மறுப்பையும் அமெரிக்கா இது வரைக்கும் வரல, இனிமேல் வரல. அது செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் என்னத்தை வச்சு அவன் பேசுகிறாங்கன்னு தெரியல நமக்கு. இப்படி இஸ்ரேல் ஒன்று சொல்லுது, நாங்கள் 2 பேரும் தாக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. எங்களோட இலக்குகளில் பெருமளவு முன்னேறிட்டோம். நாங்கள் நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிலியன் டார்கெட்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள் ஈரானு, அதனால் உலக நாடுகளே வாங்க அண்ணனை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. நேற்று உலக நாடுகள்லாம் கூப்பிட்றாரு. நெத்தன்யாகு பைத்தியகாரத்தனமாக நடத்துகிற போல தெரிஞ்சாலும் ஒரு அனுகூலம் என்ன இருக்குங்கிறத அது வேறொருத்த வகையில் பார்க்க வேண்டியது. ஆனால் எந்த ஒழுங்குக்கும் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாமல் தாந்தோன்றித்தனமாக ஏதோ அந்த தெருமுக்கில் வீடியோ கேம் விளையாடுறவனுங்களுக்கு இணையாக ஒரு போரை ட்ரம்ப் இஸ்ரேல் 2 பேரும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய போர்னு கூட நம்ம முழுசாக சொல்கிறதுக்கு இல்லை. இது ட்ரம்ப்பினுடைய பெரும்பான்மை அற்பத்தனம். அமெரிக்க அதிபராக இருக்கிறதுனால அவருடைய அந்த முழு அதிகாரத்தில் அது நடக்குது. பல அதிகாரிகள் வெளிப்படையாக இதை ஆதரிக்கிறதுக்கே தயங்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரானால் அமெரிக்க பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்கா தரப்பில் அதிகாரிகள்னால் அதிபர் அதை நம்புகிறார், அதிபர் நம்பகமானதை தான் நம்புவார், அப்படி தான் அவங்க பதில் சொல்கிறாங்க. நான் பொறுப்பெடுத்துக்க முடியாது. ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. பலர் பெர்னி சாண்டர்ஸ் மாதிரியான உள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிற பலரும் இந்த போரை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்கண்டிஷனலாக ஒரு போருக்கு சப்போர்ட் இருக்கும். முழுக்கவே அமெரிக்கா நடத்துகிற போருக்கு கூப்பிடாமலே ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் இருக்கும், அமெரிக்காவில் எதிர்க்கட்சிகளோட சப்போர்ட் இருக்கும். இப்படி இதற்கு மாறாக இந்த போரில் ட்ரம்ப் தனியாகவும் பெருமளவு அமெரிக்கா தனியாகவும் நிற்கிது. இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். உலகளாவிய அளவிலேயே மக்கள் எதிராகவும் பல அரசாங்கங்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருக்குது, கல்ஃப்லேயே கூட. அப்படி இருந்தும் பல ஐரோப்பிய நாடுகள் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரலை. ஸோ இது ஒரு குழப்பமான ஒரு ரொம்ப குறுகிய நலன்களை கொண்ட பைத்தியகாரத்தனமான ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதில் நெத்தன்யாகுக்கு மட்டும்தான் திட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆரம்பித்தாச்சு, அமெரிக்காவை இழுத்து விட்டாச்சு. இப்போவே ஈரானை அடித்து முடிச்சுட்டா அவருக்கு சேஃபு. இனி இந்த வாய்ப்பு, இனி ஒரு முறை இஸ்ரேலை இவ்வளோ இழுத்து விட்டு பிரச்சனைக்கு இழுத்து விட்டான் இல்லையா, இனிமேல் இஸ்ரேலை கண்ணை மூடிட்டு ஒரு நாடு நம்புறதுக்கான வாய்ப்பு குறைவு. அடுத்து வரப்போ ஒரு அமெரிக்க அதிபரே கூட அல்லது அடுத்து ட்ரம்ப்பே கூட இஸ்ரேலை நம்புவதற்கான வாய்ப்பு குறைவு. ஸோ இதை இப்போதே முடிச்சிடுறது தான் இஸ்ரேலுக்கு நல்லது. அதனால தான் ஏதாவது பண்ணி அவர்கள், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ட்ரம்ப் போரை நிறுத்த போகிறாருங்கிற மாதிரியான சமிகைகள் அவர்கிட்டேருந்து வரும். மறுநாள் காலையில் ஒரு மோசமான அதாவது இந்த சண்டையை மேலும் நீட்டிப்பதற்குண்டான ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் பண்ணும். இஸ்ரேல் கோவத்தில் பண்ணிட்டாங்க, எனக்குன்னு தெரியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லுவார். நீங்கள் தொடர்ந்து இதை கவனிக்கலாம். அமெரிக்கா இதை முடிச்சுக்கலாண்டா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் அதை இழுத்து விடுறது. ஸோ இஸ்ரேலுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈரான் ஏன் இந்த போர் நிறுத்தத்தை, ஒருவேளை ட்ரம்ப் நிறுத்துறேன்னா சரி நான் நிறுத்துறோன்ட்டு நிறுத்தலாம். ஏன் ஈரானால் இதை நிறுத்த முடியாதுன்னா, இவர்கள் கேட்பது ஒரு அவகாசம், தங்களை தயார்படுத்தி கொள்வதற்கான ஒரு அவகாசம், அல்லது
திட்டமிடுவதற்கான ஒரு அவகாசம். எந்த டார்கெட்டை அடிக்கிறது? முதல்ல ஈரான் போர் துவங்கிய போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம், அசாத்திய நம்பிக்கை இருந்திருக்கும். கமாண்ட் சென்டர்ஸை அடிச்சிட்டோன்னா, தலைமையை ஒழிச்சிட்டோன்னா உத்தரவிடுவதற்கு ஆள் இருக்காது, நாடு கொலாப்ஸ் ஆகிடும். ஏற்கனவே அந்த விலைவாசி உயர்வு போராட்டங்கள்லாம் இருக்குது, பணவீக்க போராட்டங்கள்லாம் நடந்திருக்குங்கிற நம்பிக்கையில் இவர்கள் ஒரு குறுகிய கால போர், ரொம்ப முரட்டுத்தனமான அட்டாக்கை நம்பினா இது நாடு கொலாப்ஸ் ஆகும், அதை வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக ஏதாவது செய்யலான்னு இவங்க நினச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த அமெரிக்க தரப்பும் அதான் சொல்லுது, ஒரு ரெடினஸ் இல்லை நம்மகிட்ட, ஒரு இலக்கு இல்லை, எப்படி செய்ய போகிறோங்கிற திட்டமிடலாம் இல்லைங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறது. விமர்சகர்களும் சொல்கிறது தான், அமெரிக்க சைட்லேருந்து வர்ற மறைமுகமான செய்திகளாக தான். அதாவது அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வருகிற செய்திகள் எல்லாமே கூட அமெரிக்காவுக்கு ஒரு பிளான் இல்லை, அது க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க, ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஈரானினுடைய பலத்தை குறைத்து மதிப்பிட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், இது ஒரு தவறு. இப்போது அயத்துல்லா கொமேனியை முடித்த பிறகு அவரை விட முரட்டுத்தனமான இன்னொருத்தர் உள்ள வர்றார். ரொம்ப அந்த ஒழுங்கில், அந்த தாக்குதலில் இருக்கிற ஒழுங்கு அப்படியே இருக்குது, தொடர்ந்து மெயின்டைன் ஆகுது. இவங்க 90% ஏவுகணை கட்டமைப்புகளை அழிச்சிட்டோன்னு சொன்ன பிறகு இன்னும் ரொம்ப ப்ரிசைஸான தாக்குதல்கள் நடக்குது, ரொம்ப சரியாக. இவங்க ரிஃபைனரி அடித்தா அவங்க ரிஃபைனரி அடிக்கிறாங்க. இவங்க என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்துகிறாங்களோ அது அப்படியே அதற்கு எதிர் தாக்குதலை வந்து அவங்க நடத்துகிறாங்க. சஸ்பீஷியஸாக அமெரிக்காவினுடைய விமானங்கள் விழுது. நீங்கள் அந்த எரிபொருள் விமானம் 60 வருஷம் பழசு, அது ஒரு ஓகே, அது பழைய டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். F-35 ஒன்று சந்தேகத்துக்கிடமான வகையில் லேண்ட் ஆயிருக்கு. இவங்க மறுக்கலை, ஈரான் வந்து நாங்கள் அடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா விமானி காயமின்றி தப்பிட்டார், ஒரு தவிர்க்க முடியாததில் வந்து இறங்கியிருக்கு, லேண்ட் ஆகிருக்கு F-35ன்னு. நீங்கள் அதை கண்டறிய முடியாத ஒரு தாக்குதல் வாகனம் அது. அது மாதிரி F-15 F-16 இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. 3 அமெரிக்கா ஒத்துக்கிட்டபடி 3 விழுந்திருக்கு. வேற அவங்களோட ட்ரோன் எல்லாம் நிறைய காலி பண்ணியிருக்காங்க அந்த தாக்குதல் இதெல்லாம். ஸோ இந்த எதிர்த்தாக்குதலில் ஈரான் படு மோசமான இழப்புகளை ஈரான் சந்திச்சிருக்கும், அது மறுக்கிறதுக்குள்ள. வந்த வகையிலே அது வெளிவந்த செய்திகளே அதெல்லாம் தெரியுது. ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டு, அதிகாரிகள், தலைவர்கள், உயர் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்ட பிறகும் கூட அந்த தாக்குதலினுடைய துல்லியமும் தாக்குதலின் அந்த தொடர்ச்சியும் நிற்கவே இல்லை. அவங்க சொன்னது போல் 6-7 மாதத்துக்கு மேலும் இந்த போரை நீட்டிப்பதற்குண்டான வலு அவர்கள்ட்ட இருக்குது. கடலுக்கு அடியில் இருந்து தாக்குவதிலிருந்து நிலத்துக்கு அடியிலிருந்து தாக்குதல் வரைக்கும். ஸோ இந்த இடத்தை இன்னும் மூர்க்கமாக அடிக்கிறதுக்கு உண்டான தயாரிப்புக்காக இஸ்ரேல் அமெரிக்கா அவகாசம் கேட்குதுன்னு வச்சுக்கலாம், குறிப்பாக அமெரிக்கா. பட் இஸ்ரேல் இதை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த தாக்குதல் நிற்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் விரும்புதுன்னு தான் தெரியுது. அவர் தான் நேற்றுலேருந்து வாயிலை வயத்தில் அடிச்சுக்கிறாரு. இது பாருங்கள், அவங்க அணு ஆயுதம் செய்கிறாங்க, ஏவுகணை செஞ்சு அடிச்சிடுறாங்க, நீ வாங்க 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 வாங்கன்னு அவ்வளவு பேரையும் உள்ளே இழுக்கிறதுக்கு நெத்தன்யாகு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு அடிதானே இஸ்ரேலுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு. அந்த 2 அணுசக்தி மையங்கள் இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. நிறைய உயிரிழப்புகள் வந்ததாக செய்திகள். இல்லை, அது நமக்கு உயிரிழப்புகள் குறித்து இல்லை, உயிரிழப்புகள் குறித்து தெரியல, வெளிப்படையாக தெரியல, இல்லாமல் இருக்கலாம் அது. ஏன்னா அவங்க அந்த எஸ்கேப் ஆகுறதுக்கான எல்லா கட்டமைப்பையும் பண்ணியிருப்பாங்க. அணுசக்தி நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடக்கல, அந்த இடங்கள்ல ஆய்வு மையம் மீது தாக்குதல் நடக்கல, அங்க அந்த நகரத்துல விழுந்திருக்கு. அந்த கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாக தகவல் இல்லை. அப்படி இருந்தாலும் நமக்கு தெரிய போறது இல்லை. ஏன்னா அது மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம், ரொம்ப கன்னிங்கா இருக்கக்கூடிய ஒரு இடம், ரேடார் அமைப்புகள் எல்லாமே இருக்கு, அதையெல்லாம் தாண்டி. அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த ஏவுகணை தடுப்பு மெக்கானிசம் அடி வாங்கியிருக்கு, பலவீனமாயிருக்குன்னு அர்த்தம். அவங்க அந்த இதில் நாம் வெறும் சீனா ரஷ்யாவோட உதவி இல்லை, இந்த இடத்தில் ஈரானினுடைய அந்த தயாரிப்பு இருக்கு இல்லையா, அவர்களால் வான் தாக்குதலில் முன்னேறவே முடியாது. ஏன்னா சர்வதேச தடைகள் இருக்குது. சுற்றி எல்லா நாடும் எதிரி நாடு, ஆதரவான நாடே சுற்று வட்டாரத்தில் கிடையாது. சிரியா இருந்தது, அதுவும் இல்லை. ஸோ அவங்க ஒரு விமானத்தை கட்டுவதுங்கிறது ஒரு பெருசாக அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அழிச்சிடும். அதே நேரம் அதனால் பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அமெரிக்காவோடு போட்டிட்டு நீங்கள் விமான தாக்குதலில் இஸ்ரேலோடு போட்டிட்டு வளருவதுங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அதனால் அவங்க தங்களுடைய தாக்குதல் கட்டமைப்புகளை முழுக்க ஏவுகணை சார்ந்து தான் நிறுத்தியிருக்காங்க.
ஏவுகணை சார்ந்ததுலேயும் கூட வெறுமனே இம்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி இல்லை. உள்ளுக்குள்ளே அதற்கான ஸ்டார்ட் அப்ஸை, ஏவுகணைகளை பாதுகாப்பாக தயாரிக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கான கட்டமைப்பு, அந்த மலைப்பகுதிகளில் உள்ள 200 மீட்டர் மலையை கொடைஞ்சு அதற்குள்ள ஏவுகணை கட்டமைப்புகளை நிறுவுறது. இப்போ அது மேலே ஒரு நீங்கள் பங்கர் பஸ்டர் பாம் போட்டாலும் கூட கல் சரிஞ்சு கொட்டும். நீங்கள் கல்லெல்லாம் எடுத்து விட்டுட்டு உள்ளேருந்து ஏவுகணையை மீட்டுடலாம். 200 மீட்டர் ஆழத்தில் போய் தாக்குற மாதிரியான அதை வெடிக்க வைக்கிற மாதிரியான பங்கர் பஸ்டர்லாம் இருக்கான்னு தெரியல. ஸோ அவர்கள் இந்த கட்டமைப்பை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த காமிகாசி ட்ரான்லாம் இருக்கு இல்லையா, அது வெறும் 50 cc மொப்பெட் என்ஜின். அது இந்த ஒரு ஆள் பெருசாக இந்த சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் சைஸில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் டர்ன்னு இந்த மொப்பெட் ஓடுற மாதிரி போகுது. அந்த ட்ரோனுக்கு கீழே ஒரு சின்ன ராக்கெட் இருக்குது. ஏன்னா மேலே போகணும் இல்லையா, அதற்கு மேலே விமானம் பறக்கிற மாதிரி அந்த மோட்டர் ஓட்டிக்கிட்டே போய் அந்த இடத்த போய் தாக்குது. அது ஒரு டெக்னாலஜி, அது ஒரு இதை வச்சுருக்காங்க. அடுத்ததாக அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ரொம்ப தேவைப்படுற, அதற்கு நடுவில் வேறு ஏவுகணைகள் இருக்குது. இது குறுகிய தூரம் தாக்குறதுன்னு சொல்லிட்டு, அதாவது விமானம் மாதிரியே போகிறது. இது எல்லாத்தையும் அவங்க ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதன் வழியாக அவங்களால ஒரு அட்வான்டேஜை எடுக்க முடியுது எதிர்த்தாக்குதலில். இப்போது இந்த கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கான நேரம் அவர்களுக்கு தேவை, அல்லது அந்த எதிர்ப்பு ஏவுகணைகளை ரீஃபில் பண்ணுறதுக்கான அவகாசம் வேணும். பட் 5 நாள்லாம் பத்தாது. என்னுடைய சந்தேகம், ட்ரம்ப் நினைக்கிறது 5 நாள்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ட்ரம்ப்பினுடைய சந்தேகமாக இருக்கும். நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நேற்று இரவு நாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்லாம் மேலே ஏறுது. நெத்தன்யாகு காலங்காத்தால் இளவு செய்தியை சொல்கிற மாதிரி இல்லை நாங்கள் சண்டையை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நடக்கும்னு அனுமானிப்பதற்கு நமக்கு வழி இல்லை. ஆனால் ஈரான் தன்னுடைய இலக்குகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறது. அவர்கள் இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதிப்பது என்பது அவர்களுடைய அழிவை தள்ளி போடுவதற்கு சமம். நிறுத்திட்டாங்கன்னா உள்ளூரில் அந்த அழிவுகளை மீள கட்டமைப்பதற்கு அவங்களுக்கு அசாத்தியமான பொருளாதார வலிமை தேவைப்படும். அதற்கு வலிமையை செலவிடும்போது ஏற்கனவே அவர்களுடைய அவசியமான தேவைகளுக்கு அரசாங்கத்திட்ட பணம் இல்லைங்கும்போது மக்களினுடைய வெறுப்பு அதிகமாகும். இந்த சூழலை அமெரிக்கா விரும்புகிறதா இருக்கலாம் ஒருவேளை. இப்போ ஈரானுடைய நிலைமைங்கிறது போரை தொடரும் போது தான் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தின் வழியாக போரை முடிக்காமல் இவங்க சொன்னதுக்காக போரை முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது அழிவை ஒத்தி போடுவதற்கு சமம். அடுத்த முறை அமெரிக்காவும் இஸ்ரேலை அடிக்கும்போது ஈரானால் திருப்பி தாக்குற வலிமை இல்லாமல் கூட போகலாம். ஆல்ரெடி நிறைய தான் அழிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தின் வழியே போரை நிறுத்துவது மட்டும்தான் ஈரானுக்கு இருக்கிற பாதுகாப்பான பாதை. இல்லை, அவங்க ஒரு 3 கண்டிஷன் வச்சுருக்காங்க. எங்களுக்கு இழப்பீடுகள் தரணும், அது மாதிரி வருங்காலத்தில் இந்த மாதிரியான யுத்தம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று, நியாயமான எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருக்குது. பொருளாதார தடைகள் இதெல்லாமே நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய பட்சத்தில் இதை பரிசீலிக்குமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்கா? சொல்ல முடியாது. ட்ரம்ப் எதை வேணால் செய்வாருங்கிறதுனால ட்ரம்ப்பை பற்றி முடிவெடுக்கிறதுங்கிறதே ரொம்ப இயலாத காரியம். அவர் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு காலமாக இருக்குது. அவர் தோற்றால் ஒழிய அல்லது அமெரிக்கா அந்தால கழுத்தை பிடிச்சி தள்ளினால் ஒழிய ட்ரம்ப் என்ன வேணால் பேசுவார், எப்போ வேணால் மாறுவாருங்கிறது தான் யதார்த்தம். நாம் அதை குறித்து நாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் அமெரிக்கா தன்னுடைய சர்வதேச செல்வாக்கை கணிசமாக இழந்துட்டுருக்கு. ரொம்ப வேகமாக அதை இழந்துட்டுருக்கு. இப்போ துணைக்கு இஸ்ரேல், நரேந்திர மோடி இவ்வளோ தான் இருக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. அரபு நாடுகளே கூட இவர்களிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான முயற்சியை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லா நண்பர்களையும் கைவிட்டாங்க. சகல தன்னுடைய தோழர்களையும் சந்தியில் விட்டுட்டு இவர்கள் தங்களோட இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. அது ஐரோப்பிய நாடுகள் இவர் கூப்பிட்டும் வரல. இதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்க கூப்பிட்ட போது போன ஐரோப்பிய நாடுகள் இந்த முறை வரல. மற்ற அரபு நாடுகளை இந்த போருக்கு இழுத்து விடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணது இஸ்ரேல், அவங்க அதுக்கு சம்மதிக்கலை. பிற உலக நாடுகள்லேருந்து பார்த்தா இஸ்ரேலை ஆதரிக்கிறதுக்கு அநேகமாக யாரும் தயாராக இல்லை. நீங்கள் அதை எல்லா இதுலேயும் கவனிச்சிங்கன்னா தெரியும். நெத்தன்யாகு ஓப்பனாக கூப்பிட்றாரு, இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறாரு.
நீ போய் தனியாக தொங்குன்னு அவங்க யாரும் இஸ்ரேலை பொருட்படுத்துறதாவே இல்லை. இந்த விலகல் இருக்குல்ல, இது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி உலகத்துக்கு. இவனை இவங்க அழியறதுக்கான அல்லது இவர்கள் தங்களுடைய செல்வாக்கு இழப்பதற்கான காலத்திற்காக உலக நாடுகள் காத்திருக்கு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா யாரோ நடத்தின போர், இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஐரோப்பாவில் போர் ஆரம்பித்த போது இருந்ததை விட கேஸ் ப்ரைஸ் வந்து 2 மடங்கு உயர்ந்திருக்கு. கத்தார் உலகத்தின் ரொம்ப பெரிய எல்என்ஜி சப்ளையர். அந்த திரவ எரிவாயு இருக்கு இல்லையா, திரவ எரிவாயுவை உற்பத்தி செய்வதற்கான கட்டமைப்பு ரொம்ப கடினமான ஒன்று. நீங்கள் அதை வந்து க்ரூட் ஆயிலேருந்து 100 பேரல் க்ரூட் ஆயில் நீங்கள் அகழ்ந்து எடுத்தால் அதில் 4 பேரல் தான் எல்பிஜி கிடைக்கும். அந்த எல்பிஜியை திரவமாக்கி, வாயு நிலையில் இருப்பதை திரவமாக மாற்றி அதை கொண்டு வந்து கடற்கரைக்கு கொண்டு வந்து அந்த எல்என்ஜி டேங்கரில் அதை நிரப்பி, அது வந்து கிரையோஜெனிக் டேங்கர்ஸ், ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான, கவனமாக ரொம்ப ஹை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தேவைப்படுகிற ஒரு அந்த மாதிரியான கப்பல்களில் நீங்கள் கொண்டு போகணும். இந்த கட்டமைப்பு, இதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வெகு சில நிறுவனங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அவர்களுடைய உற்பத்தி முன்பே முடிவு பண்ணப்பட்டது. நீங்கள் திடீர்னு வந்து 4 ஸ்பேர் பார்ட்டை கூடலாம் வாங்க முடியாது. இது போன்ற ஒரு கட்டமைப்பை இந்த சண்டையின் மூலமாக இஸ்ரேல் அமெரிக்கா இழுத்து விட்டுட்டு, இந்த போர் குறித்து எந்த அறிவும் அதற்காக எந்த தேவையும் இல்லாத ஐரோப்பா தங்களுடைய எல்பிஜி வீட்டை சூடாக்குறதுக்கான, ஐரோப்பாவில் அது ரொம்ப அவசியமான, தங்கள் வீடுகளை வெப்பப்படுத்துவதற்கான அந்த மாதிரியான பல நாடுகள் எரிசக்தி கட்டமைப்பு, இது எல்லாமே எல்பிஜியை நம்பி இருக்கு. இந்த திரவ எரிவாயுவை நம்பி இருக்கிற உலக கட்டமைப்பு இருக்கும்போது கத்தாரில் ஒரு அட்டாக் மூலமாக 17% உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கு. பல ஆண்டுகள் ஆகும் இதை நிவர்த்தி. 3 to 5 வருஷம் ஆகும். வருஷத்துக்கு $20 பில்லியன் இழப்பு. இதே போல் மற்ற நாடுகள்லையும் நடந்திருக்கு. யுஏயில் கத்தாரில் பஹ்ரைனில் நடந்த ஒரு அட்டாக் வந்து அமெரிக்காவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பினால தான் அந்த ரிஃபைனரியை வந்து அட்டாக் பண்ணி, இந்த பேட்ரியாட் ஏவுகணை இருக்கு இல்லையா, அந்த ஏவுகணை தடுப்பு அது விழுந்து தான் பஹ்ரைனில் ஒரு அட்டாக் நடந்திருக்குதா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று, நாங்கள் தாக்கவே இல்லைன்னு சொல்லுது ஈரான். ஸோ இஸ்ரேலும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சாங்களா செய்யலையாங்கிறது அல்ல, ஆனால் ஒட்டுமொத்தமாக எந்த செய்தியை பார்த்தாலும் தங்களுக்கு தொடர்பே இல்லாத போருக்காக ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் 2 மடங்கு அதிகமாக தங்களுடைய எரிபொருள் விலை வந்து உயர்ந்திருக்கு. ஒரு நாள் அட்டாக், அந்த கத்தார் அட்டாக்னால மட்டும், அந்த ஒரே ஒரு சம்பவத்தால் மட்டும் ஐரோப்பியர்கள் கூடுதலாக ஒவ்வொரு வீடும் 25% கூடுதலாக தங்களுடைய எரிவாயுக்காக செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு ஒரு முறை அட்டாக்னால. இந்த உச்சகட்ட வெறுப்பு இருக்குல்ல, இது இஸ்ரேலினுடைய அடுத்த நடவடிக்கை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். அமெரிக்காவுக்கும் அது கஷ்டம். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. இது எப்படி, இதோட அவுட்கம் எப்படி வரும், எவ்வளவு தாமதமாகுங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இந்த சரிவு சர்வ நிச்சயமாக ஆரம்பிச்சிருச்சு. இதற்கான விலையை எப்படி கொடுக்க போகிறாங்க என்னங்கிறது அடுத்தது. இந்த சரிவு ஆரம்பிச்சிருக்கு. அதை இன்னும் மோசமாக அமெரிக்கா அழிவதற்காக, அதனுடைய செல்வாக்கு வீழ்வதற்காக அவர்களுடைய நட்பு நாடுகளே காத்திருக்க போகுதுங்கிறது தான் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியறது. ஸோ அந்த வகையில் நம்ம கணிக்க முடியாது. ஆனால் அவர்கள் செல்வாக்கு இழக்கிறார்கள். இன்னொரு போரே அவ்வளோ சுலபத்தில் துவங்க முடியாது. அடுத்ததாக ஈரானை காப்பாற்றியே ஆக வேண்டிய தேவை சீனாவுக்கு இருக்குது, ரஷ்யாவுக்கு. ரஷ்யா ஒரு நாளைக்கு 150 மில்லியன் USD கூடுதலாக சம்பாதிக்கிறாங்க இந்த யுத்தத்தின் விலை உயர்ந்ததன் காரணமாக. ஸோ ஈரான் ஒரு நாடு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், ரஷ்யாவுக்கு ஆயில் விற்பனையே கிடையாது. அப்போ ஈரானை அவங்க காப்பாற்றி ஆகணும். சீனாவினுடைய முதலீடுகள் நிறைய இருக்காங்க. ரெண்டாவது, மத்திய கிழக்கில் இருந்து தான் பெருமளவு எண்ணெய் வந்து சீனாவுக்கு எண்ணெய் கிடைக்குது. அப்போ சீனா வந்து ஈரானை பகைச்சிக்கிட்டுன்னு சொன்னால், சாங்ஷன் போட்டுட்டாங்கன்னா இதன் வழியாக சீனாவுக்கு கிடைக்கிற எண்ணெயை நிறுத்த அமெரிக்கா அவ்வளோ முடியும். அப்போது ஈரான் மட்டும்தான் சீனாவுக்கு இருக்கிற, சவுதி இருக்காங்க, பட் அவங்க அமெரிக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு அடிமை. இது சும்மா பஞ்சத்துக்கு தான் இவங்க கூட சேருவாங்க. அப்படி பார்த்தா ஈரானை காப்பாற்ற வேண்டிய சேவை சீனாவுக்கு இருக்கும்போது, நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே சண்டை போடுறது சீனாவையும் பகைத்து கொள்வது போல. இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்லலையே, சீனா சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரியே பேசலை. அமெரிக்கா வாயே திறக்கலை. அவங்களோட டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் இல்லாமல் ஈரானால் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கவோ இவ்வளோ அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணவோ முடியாது. ஆனாலும் சீனா பேரை சொல்ல அமெரிக்கா தயங்குது. ஸோ இந்த சூழல்லாம் பார்க்கும்போது ஈரான் சில ஒப்பந்தங்களை போட்டு
சில கண்டிஷனோட போட்டு போரை நிறுத்தினா தான் நிறுத்த முடியும். அதான் எனக்கு தெரிந்த சாத்தியம். நம்ம நினைக்காததுக்கு மீறி நடக்கலாம். பட் ட்ரம்ப் எப்போ என்ன யோசிப்பான்னு ஆமாம், தெரியாது. இது கிறுக்கு பிடிச்சவன் எங்கே கல்லெடுத்து தெரிவான்னு யாருக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். இது கொஞ்சம் பெரியார் சொன்ன மாதிரி தான். இது ஒரு காரியக்காரருக்கு இருக்குது. வழக்கமான பைத்தியம்லாம் உள்ளே இருக்க பொருளை தூக்கி வெளியில் போடும். இந்த பைத்தியம்லாம் வெளியில் இருக்க பொருளை தூக்கி வீட்டுக்குள்ளே போடுன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இது இல்லாமல் இது எல்லாத்தையும் மீறி நாம் பார்த்தோன்னா இந்த விலை இருக்கு இல்லையா, இது உலக மக்கள் தங்களுடைய கவனமின்மைக்கு கொடுக்குற விலை. இது அலட்சியத்திற்கு கொடுக்குற விலை அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிற உலகளாவிய எதிர்ப்பு இருந்தால், இப்படி நினச்ச மாதிரி ஒருத்தன் வந்து என்ன அடிப்படையே இல்லை. யோசிச்சு பாருங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது குண்டு போடுறான், குண்டை போட்டு அழிச்சிட்டு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம். ஆமாம், எதை ஆரம்பிக்கிறாங்க எதை முடிக்கிறாங்கன்னு தெரியல. நெத்தன்யாகு இவங்க ஊரில் நடுராத்திரியெல்லாம் குண்டு போடுறாங்க. ஐயோ பார்த்தீங்களா இந்த கொடுமைன்றான். ஸ்கூலுக்கு குண்டு போட்டுட்டு நீங்கள் அந்த பள்ளி தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனை கிடையாது. அது அந்த டாமஹாக் ஏவுகணை அதை சொல்கிறாங்கல்ல, அது 3 கண்ட்ரோல்ஸ், அது ஆட்டோமேட்டிக்காக போய் அடிக்கும். அதை ரியல் டைமில் ஒருத்தர் மானிட்டர் பண்ணலாம். இலக்கு தவறாக இருந்தால் அதை நிறுத்தலாம், திருப்பலாம். $15 லட்சம் அதனுடைய மதிப்பு, ஒரு ஏவுகணையோட விலை. இவ்வளவு அட்வான்ஸாக இருக்கிற ஒன்று ஒரு கண்ட்ரோல் சென்டர்லேருந்து அது கேமரா வச்சு அந்த ஏவுகணையினுடைய பாதையை தீர்மானிக்க முடியுதுங்கும் போது, ஒரு ஸ்கூலில் குண்டு போட்டுட்டு நாங்கள் அக்யூரேட்டாக பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பள்ளியில் தாக்குதல் நடத்திட்டு ஒரு நாட்டு தலைவரை எனக்கு என்னன்னு சர்வசாதாரணமாக கொண்டுட்டு எங்கள் ஊரில் நடராத்திரி குண்டு போடுறாங்க, உலகமே வாங்க என்னை காப்பாற்ற வாங்கன்றான் நெத்தன்யாகு. இல்லை, இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அப்படிப்பட்ட தாக்குதல்கள் தான் பண்ணிகிட்ருக்கு. தொடர்ந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி மக்கள் கூடக்கூடிய இடங்கள், வங்கிகள், இப்படி தான் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். ஸோ இது போல் யாரோ ஒருத்தன் யாரோ யாரையோ அடிச்சுட்டு சாகுறாங்கங்கிறது அல்ல. எல்லா போரும் உலக ஏழை நடுத்தர மக்களுக்கு எதிரான போர். நிச்சயமாக அது உங்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கலாம், சர்வ நிச்சயமாக உங்களுடைய உணவை. இப்போவே இந்திய மக்கள் தங்களுடைய உணவில் கொஞ்சத்தை குறைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு. இது இதோடு நிற்க போகிறதில்ல, இது இன்னும் தொடரும். ஸோ இது போன்ற உலகளாவிய நிகழ்வுகள் மீது ஒரு அக்கறையும் கோபமும் நமக்கு இருந்தால் ஒழிய இதை நாளைக்கு நாம் தடுக்க முடியாது. நம்முடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்னு நம்ம அரசாங்கம் நினைக்கும், அதற்காக ஒரு நடவடிக்கை ஈடுபடும். சௌரியமாக நாளைக்கு போய் நம்ம ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு அங்கே சண்டை நடந்து நம்ம வயத்தில் இது நம்ம தலையில் அது விடியக்கூடாதுங்கிற அளவுக்காவது இந்த மகாராஜாக்களுக்கு ஒரு அறிவு வரணும். அப்படிப்பட்ட அழுத்தங்களை மக்களை கொடுக்கணும். மக்களினுடைய விழிப்புணர்ச்சியிலிருந்தும் யாரோ ஒருத்தன் செத்தா எனக்கு என்னங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது தான் இது சாத்தியம். அப்படி இருந்தபோது தான் உலகம் வேகமாக முன்னேறி வந்திருக்கு. இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம். ஏன்னா நம்ம போய் ட்ரம்ப்பையோ நெத்தன்யாகுவையோ ஒழுக்க சீலரெல்லாம் மாற்ற முடியாது. புரியுது. இதன் வழியாக நம்ம செய்ய முடியும், நம்ம சாத்தியமுள்ள வழிகளில் செய்ய முடியும். எல்லா போர்களும் உங்கள் வீட்டு அடுப்பங்கரையோட தொடர்புடையது. புரியுது. உங்கள் உணவை பறிக்கும், உங்கள் எதிர்காலத்தை அழிக்கும். இதுதான் நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால இது ஏதோ எங்கேயோ நடக்குது அப்படின்னலாம் இல்லை. சீரியல் பார்க்குற மாதிரி ஒரு போரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் தான் நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய பாடம். தொடர்ந்து பேசுவோம் தோழர். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தத்தில் அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி.